ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிச்சு உங்களோடு நடந்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தரே கட்டளையிடுவாராக. இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம். ஜனங்கள் எல்லாம் சிதறி போய்விட்டார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த ஜனங்கள் ரொம்ப உடைந்து போய் திரும்ப எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுமா, திரும்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, ஆடல் பாடல் சத்தம் கேட்குமா, நாங்கள் வாழ்வோமா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுத்தமாக ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் திரும்ப எங்களுடைய குடும்பம் கட்டப்படும், திரும்ப நாங்கள் வாழ்வோம், திரும்ப எங்களுடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள் அப்படி என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு அற்றே போய்விட்டது. அவ்வளவு சூழ்நிலைகளை அவர்கள் அங்கே அனுபவித்தார்கள். அப்படி ஏமாற்றத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் கடந்து வருகிறது. இல்லை, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சத்தத்திற்காய் நீங்கள் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். திரும்ப கட்டப்படுவேனா, திரும்ப என் குடும்ப கட்டப்படுமா, திரும்ப எனக்கு சுகம் வருமா, திரும்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகுமா, திரும்ப நான் அந்த காரியத்தை செய்வேனா, ஐயோ அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டப்போகிறேன். விழுந்து போன உன்னுடைய வேலையை திரும்ப நான் கட்டப்போகிறேன். விழுந்து போன உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்டப்போகிறார். விழுந்து போன உங்கள் சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் கட்டுவேன். அது நடக்காது என்று பலர் சொன்னாலும், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய இருதயம் சோர்ந்தே போனாலும் கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகளே, இல்லை மகனே, சீக்கிரமாய் திரும்பவும் நான் உன்னை அந்த ஸ்தானத்திலே வைப்பேன். அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே இல்லை. மறுபடியும் அந்த சூழ்நிலையை, மறுபடியும் அந்த உயர்வை கர்த்தரே தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விழுந்து போன எல்லா வேலைகளையும், வருமானங்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீர் கூட இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு